பார்த்தீங்கன்னா அதிகமாக நல்ல வெளியாகும் ஒன்று அதிகமாக நல்ல வெளியாகும் வந்தாங்க உள்ளத்தின் வெளில ஒழுப்பு செஞ்சாங்க. வந்து உள்ளம் இருக்குது, அது மேலே ஒழிப்பு செஞ்சாங்க. அந்த ஒழிப்பில் எல்லாத்துல யார் விதாயத்தை நாடுறாலும் அவங்க எல்லாமே நினைச்சாங்க ஈமான்தாரி ஆகிட்டாங்க. யார் அல்லாஹ்வுத்தஆலா யாரை நாடலையோ அவங்களுக்காலே ஈமானை ஏற்றுக்கல. அப்போ ஈமானை ஏற்றுக்கிட்டதுனாலே வெற்றி அடைச்சிட்டாங்க. அப்போ அந்த தீன் இருக்குது பெரிய ஒரு மனத்தாக இருக்குது. வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக அந்த ஆசிரியர் வாழ்க்கையை தயாரித்து செய்யணும். அதுக்காக தான் வெளியாக்கிடுறாங்க. அல்லாஹ்வுத்தஆலா எதுக்கு வெளியாக்கணும், என்ன நோக்கத்துக்காக வெளியாக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுத்தஆலா முழுமையாக அல்லாஹ்வுத்தஆலா நபிமார்கள் சொல்லிட்டான், வேதங்கள் மூலியமாக சொல்லிட்டான். இப்போ அந்த ஆகத்துக்காக தயாரிப்பு செய்யணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடையணும். எந்த அமலை செஞ்சு அல்லாஹ் புரிஞ்சுக்கொள்ளணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவாங்களும் அந்த அமலை நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி செய்யணும். நம்ம வாழ்க்கையில் நம்மள்கிட்ட தீன் வரணும், நம்மளோட மனைவி வீட்டில் நம்ம குடும்பத்தார்கிட்ட தீன் வரணும், பிள்ளைகள்கிட்ட தீன் வரணும். யக்கீன் இருக்குது, யக்கீன் ஈமான் யக்கீன் இருக்குது, 100க்கு 100 அல்லாஹ் மேலே நம்பிக்கை வரணும். அல்லாஹ் கொண்டு தான் நடக்குது, அல்லாஹ் நாடாமல் இது ஒரு அணு கூட அசையாது. ஒரு ரிசக் இருக்குது, அல்லாஹ் தான் கொடுக்குறான். இன்றைக்கி இந்த கஷ்டம் இருக்குது, இந்த தக்தீர் அடிப்படையில் இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், தக்தீர் மேலே நம்பிக்கை வைக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஈமானோட பரல 7 அதில் இருந்து முதல்ல அல்லாஹ் மேலே நம்பிக்கை முழுமையாக வைக்கணும். அதுக்கு தான் உழைப்பு செஞ்சாங்க. சஹாபாக்கள்கிட்ட 13 வருஷம் உழைப்பு செஞ்சாங்க. இந்த நம்பிக்கை வரதுக்காக 13 வருஷம் உழைப்பு செஞ்சாங்க. இந்த நம்பிக்கை இருக்குது, அது சரியாகும். அல்லாஹ் கொண்டு தான் நடக்குது, நன்மை தீமை ரெண்டுமே இருக்குது, அல்லாஹ் நாட்டப்பட்டு தான் நடக்குது சொல்லி என்ன பண்ணணும், நம்பிக்கை முதல்ல சரியாகும். அந்த நம்பிக்கை இருக்குது, சும்மா சாதாரண வந்துடாது. இந்த துனியாவுடைய வேலைகள் இதெல்லாமே பண்ணுறது இருக்குது, இதெல்லாம் நம்ம சேர நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு நம்பிக்கை சொன்னாங்க. எல்லாம் இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, இவங்களை அழிச்சிடு, மழை பெய்யுது நிப்பாட்டிடு, விளைச்சல் அதிகமாக இருக்குது. எல்லாம் சொன்னால் அதேமாரி மழை பெய்யுது நிப்பாட்டிட்டான், ஆனால் விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு. மக்கள் ஒன்றும் நபி கேட்டாங்க, யாரெல்லாம் விளைச்சல் ஒன்றும் அதிகமாக இருக்குது, ஆனால் மழை நின்றுச்சு, விளைச்சல் அதிகமாக இருக்குது. எல்லாம் சொன்னால் அந்த மண்ணை போய் தோண்டி பாருங்கள், அந்த விளைச்சல் பூமியை தோண்டி பார்த்தா இன்னும் நெருப்பு இருக்குது. எல்லாம் சொன்னால் நான் தண்ணியை கொண்டு விவசாயத்தை வளர்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நெருப்பு வச்சு கூட நான் விவசாயத்தை வளர்ப்பேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்குது. அந்த எக்கி நம்மள்கிட்ட சரியாக எல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் செய்ய குதிரத்துடையவனாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி நம்மள்கிட்ட நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட நம்பிக்கை இருக்குது, இந்த துனியா பக்கம் போகாது, துனியா பக்கம் போகாது, அல்லாஹ் பக்கம் போகும். எப்போல்லாம் நம்ம கஷ்டம் வரும்போது மட்டும் அல்லாஹ் இல்லை, நம்ம எல்லா சகாக்காலமும் நான் அல்லாவை பார்க்கலாலும் அல்லாஹ் என்னை சகாக்காலமும் பார்த்துட்ருக்கோம். அப்போ எதை செஞ்சால் அல்லாஹ் சந்தோஷப்படுவோம், அல்லாவோட கட்டளையை பூர்த்தி செய்கிறோம். இது அல்லாஹ்வுத்தஆலா என்ன ஆகுது, நமக்கு கிராமம் காட்டு பெண் 2 பேர் இருக்கிறாங்க, வலது பக்கம் இடது பக்கத்தில். அப்போ என்ன பண்ணுவாங்க, நன்மை செய்யணும்னு நினச்சாவே எழுதிடுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் செய்யலைனா தான் என்ன பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. ஆனால் பாவம் இருக்குது, செஞ்சுட்டாலும் எழுத மாட்டாங்க. பாவம் இருக்குது, செஞ்சுட்டாலும் எழுத மாட்டாங்க. அவர் எப்படியாவது தௌபா செய்வாரான்னு எதிர்பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், நினச்சாவே நன்மைனா எழுதிட்டார் கிராமத்துக்கு. ஆனால் கார்த்திகன் என்ன பண்ணுவார், பாவம் செஞ்சுட்டாலும் எழுத மாட்டார். ஏன் அவர் எப்படி தௌபா செய்வார்? அப்போ எப்படி ஆக்கிக்கிறான் அல்ல, இந்த கிராமத்துக்கு கார்த்திகனுக்கும் அல்லாஹ் எப்படி மனப்பான்மை வச்சுருக்கிறான், இறகுன மனப்பான்மை வச்சுக்கிறான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு சொல்கிறான், சொர்க்கத்தை எதுனா எப்படி மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல சாலிகான அமல்கள், தான தர்மங்கள், இந்த மாதிரி விஷயத்துல நல்ல சாலிகான நற்கர்மங்கள் மூலமாக அல்ல சொர்க்கத்தை படைச்சி வச்சுருக்கலாம். அல்ல நரகத்தை எப்படி காமிச்சா, நரகத்தை எப்படி வச்சுருக்கலாம், தீய செயல்கள், மாது சூது இந்த மாதிரி தீய 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 செயல்களை கொண்டு அல்ல நரகத்தை ஏற்படுத்தாங்க சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க,
எல்லாம் இந்த மனிதன் நரகத்திலேருந்து நரகத்துக்கு போகாமல் இருக்கிறது இருக்குதே ரொம்ப கஷ்டம் அதுன்னு சொன்னாங்க. பார்த்து சொன்னாங்க, இந்த மனிதன் சொர்க்கத்தை அடையிறது ரொம்ப சிரமம், இந்த மனிதன் நரகத்துக்கு போகாமல் இருக்கிறது இருக்குதே ரொம்ப சிரமம்னு சொன்னாங்க. ஏன் இன்றைக்கி மனிதன் சௌலியத்து, ஆடம்பரம், பெருமை இதை கொண்டு என்ன ஆகுது சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இது எதோட அடையாளம்? நரகத்தோட அடையாளம். அல்ல இதில் வச்சுருக்கிற நற்கர்மங்கள் யார் செய்வாங்களோ அவங்க நல்லா சொர்க்கத்தை வச்சுருக்காங்க. அதுதான் இவன் வருவான், தஜ்ஜால் வருவான். ஒரு கையில் சொர்க்கத்தை காமிப்பான், ஒரு கையில் நரகத்தில் காமிப்பான். இந்த மக்கள் ஆடம்பரமாக வாழ்கிற மக்கள், பெருமையாக வாழ்கிற மக்கள், சந்தோஷம், இன்பம், மது, சூடுன்னு வாழ்கிற மக்கள் அது சந்தோஷத்தில் இறங்கிடுவாங்க. அது என்ன ஆகும்? அது கடைசி உள்ளே போனதான் தெரியுமா, அது சொர்க்கம் இல்லை, அது நரகமாக. இந்த மக்கள் இப்போ இந்த மாதிரி ஆடம்பரம், மது, விபச்சாரம், மது எல்லாம் விரும்புகிறேன்னு சொல்லி அந்த வச்சிருக்க நெருப்பில் உள்ள உருவாகும். அது என்ன சொன்னால் மூஞ்சிலே அது சொர்க்கமாக இருக்கணும். அப்போ அந்தமாரி இருக்குது. அல்லாஹ் நம்ம நல்ல சாலிகான நற்கர்மங்களை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம நல்லா அதிகமாக நல்லா அமல் செய்யணும். ஈமான் இருக்கிறதே சரியாகணும். தீய கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்களை விட்டு நம்மளை பாதுகாக்கணும். நம்ம தொழுகை இருக்குது, எல்லா விதமான செயல்களை விட்டு நம்மளை பாதுகாக்கணும். ஒரு சஹாபி பகல்லாம் தொழுகிறாரு, இரவில் திருடுறாரு. நபிஸ்ஸலாஹு சொல்கிறாங்க, சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க, யாரும் சொல்ல இந்த சஹாபி பகலில் தொழுகிறாரு, இரவில் திருடுறாரு. நபிஸ்ஸலாஹு சொன்னாங்க, அவரோட தொழுகை இருக்குதே அவரை அந்த ஒரு நாள் என்ன ஆக்கணும், அவர் அந்த கெட்ட விஷயத்தை காப்பாற்றணும்னு சொன்னாங்க. அதாவது தொழுகை இருக்குதே சொன்னாங்க, தொழுகை அவருடைய கெட்ட விஷயத்தையும் போயிடும். அது அப்படி சொல்ல அது ஒரு வார்த்தை வரும், தீய செயல்களிலிருந்து அவரை பாதுகாத்துன்னு சொல்லுவாங்க. அதான் விஷயம். அப்படின்னு சொன்னால் அப்போ தொழுகை என்னன்னு சொன்னால் நியாயமாக தொழுது வரணும். ஈமான் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் தொழுகை முனாஃபிகளுக்கு பாரமாக இருக்கும். முனாஃபிகளுக்கு இருக்காங்களே வெளியில் முஸ்லீம் மாதிரி நல்ல மாதிரி காமிக்கிறது, அவங்களுக்கு இருந்தே தொழுகை பாரமாக இருக்கும். ஆனால் மூமின்கள் இருக்குது தொழுகை லேசாக இருக்கும், தொழுகிறது லேசாக இருக்கும். அப்போ சொன்னால் அவங்களுக்கு லேசாக்கி எல்லாம் வைப்பான். சூழ்நிலை அல்லாமத்தில் வியாபாரத்தை, மற்ற உடலோட விஷயத்தை, குடும்ப விஷயத்தை எல்லாம் என்ன ஆக்கிடுவான், எல்லாம் ஹல்லுவாக்கிடுவான். துனியாவை சுருக்கி கொடுத்துருவான், ஆகிரத்தோட கவலையை பிரிக்கி கொடுத்துருவான். எப்போ உள்ளத்தில் தீன் இல்லை, ஈமான் அல்லாவோட அச்சம் இல்லையோ துனியாவை பெருசாக்கி கொடுத்துருவான்னா தீனை சுருக்கி கொடுத்துருவான். அப்போ என்ன பண்ணுவான், அல்லாஹ் வழி காமிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நானே அவங்கள வழி நடத்துகிறேன்னு சொல்கிறோம். நாளை எப்போ என்னை நம்பி வந்துட்டாங்களோ அவங்கள நான் வழி நடத்துகிறேன். அதுதான் சொல்கிறது, அடியானே நீ சிறிது நேரம் திக்ர் செஞ்சுன்னு சொன்னால் உன்னோட தேவைகள் எல்லாம் நான் பூர்த்தி செய்கிறேன்னு நல்லா சொல்கிறேன். பொறுப்பேற்றுக்கிறேன், நல்லா வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அமல்களில் வாக்குறுதி, தொழுகையில் எல்லாம் வாக்குறுதி. தொழுகையாளிகளை நல்லாவே ரிசக் இழுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. தொழிலாளிகளுக்கு நிம்மதியை இழுத்துட்டு வந்து கொடுக்குது, ரிசக் இழுத்துட்டு வந்து கொடுக்குது. அப்புறம் என்ன அர்த்தம், நமக்கு வியாபாரத்தில் எல்லாத்துக்கும் எல்லாத்துல உதவி செய்வோம். வியாபாரத்தில் எல்லாம் உதவி செய்வோம். நம்மளுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் வரும்போது நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கும்போது அல்லாஹ்கிட்ட யார் கையேந்தி கேட்குறாங்களோ, யார் தொழுகிறாங்களோ, யார் அமல் செய்கிறாங்களோ அவங்க கஷ்டமாக இருக்கும்போது கையேந்தாமே எல்லாம் உதவி செய்வாங்க. அவங்க சிரமப்படும் போது, ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படும் போது, சிரமப்படும் போது அவங்க கையேந்திரத்துக்கு முன்னாடியே எல்லாத்துல அவங்க உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். எப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது சொல்லுவோம். அப்போ அந்தமாதிரி சில தொழுகையை நிலைநாட்டணும். நம்மளோட திக்ரு, நம்ம அவுராத்துகள், இதெல்லாம் குர்ஆனுடைய தொடர்பு இதெல்லாம் இருக்குது. நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நமக்குள்ளே நண்பன் ஆகிடும். குர்ஆன் இருக்குது, வாழ்நாள் ஃபுல்லாக நற்கர்மங்கள் செய்யணும். ஏன்னா ஹலால் ஹராமுகளை பேணி செய்யணும். நபிஸ்ஸலாஹு சுன்னத்து இருக்குது, நம்ம உச்சந்தர உள்ளங்களை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில். நம்மளோட எல்லா விஷயத்துலையும் சுன்னத்தை கொண்டு வரணும். இதுக்காக இருக்குது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ்வோட பாதையில் நம்மளும் இந்த ஈமானை பாதுகாத்துக்கணும். பூரா மனித சமுதாயத்தின் தீன் வரத்துக்காக நம்மளும் அல்லாஹ்வோட பாதையில் போகணும். மக்களையும் வெளியாகும். சில மனுஷன் எல்லாம் சொல்ல
எதிர்ப்பு பேசுவாங்க.